ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இவர் தான் ஓனரு. அண்ணா பேர் தமிழ்ச்செல்வன். ஒரு கடையில் பாருங்கள், பூ பன்னீர் ரோஸுங்களா? இது என்ன ரோஸுங்கண்ணா? பன்னீர் ரோஸாங்கண்ணா? ஹைப்ரேட்டுங்களா? இது பேருங்கண்ணா? ஐஸ்வர்யாவா? ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது கிலோ எவ்வளோண்ணா ரோஸு? 100. இதுங்கண்ணா 160. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேலியா சூப்பராக இருக்குது. பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். 160ங்க. நாலு கிலோ போட்டுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாரிஜாதம். பாரிஜாதம் எவ்வளோண்ணா? 1 ரூபாயா? ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள், இதான் பாரிஜாதம். இந்த அண்ணன் கடை பாருங்கள், ஒரு கடைக்கு வாங்க. ரோஸ் என்ன விலைங்கண்ணா? ரோஸ் 60 ரூபா. அது ஒரு வீடியோ எடுக்கட்டா? அந்த பூவை பதினா வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், டிசம்பர் பூ கிலோ எவ்வளோங்கண்ணா? 240. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் பூ கொட்டி வச்சுருக்குறாங்க. அப்படியே வச்சுருக்காங்க. இது பேருங்க தம்பி? பேர் சிந்தாமணியா? சிந்தாமணின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ உங்களுக்கு தெரியுமா? துடுக்குமல்லி கூட சேர்ந்தது தான் இது. துடுக்குமல்லி பூ தான் பாருங்க. இது காக்கட்டாம்பூ. காக்கட்டாம்பூவே பெருசு பாருங்க. மருவு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மருவு இருக்குது. சவுக்கு இலை வச்சுருக்குறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சவுக்கு இலை வச்சுருக்காங்க பாருங்கள். சேலம் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். மறிக்கொழுந்து மருவு பாருங்க, பூ குடோனே இருக்குது. கொட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டிசம்பர் பூலாம் ஊருக்கிட்ட பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன விலைங்கண்ணா? 60. காக்கட்டாம்பூங்க? பாருங்க, காக்கட்டாம்பூ. இது கிலோ 60ங்களா? காக்கட்டாம்பூ கால் 60. 4 கிலோ 60. தம்பி கடைக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வாங்க. இட்லி பூ எவ்வளோங்க? 80 ரூபா கிலோ. சரி சரி. சிந்தாமணிங்களாம் பாருங்கள், அழகாக இருக்குது. என்னம்மா? இல்லைம்மா, இது பூ இருக்குதும்மா. இருக்கு. பரவாயில்லைங்களா? வியாபாரம் இல்லைங்களா? சரி சரி. எவ்வளோன்னு விற்கிறீங்க? 20 ரூபான்னு விற்கிறீங்களா? சரி சரிங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாமந்தி கிலோ 20-30 ரூபா தான். பாருங்கள், தாளம்பூ பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாளம்பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறிக்கொழுந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குமிச்சு வச்சுருக்குறாங்க. 20-30. மாலை எவ்வளோங்கண்ணா? இல்லை, விலை தான் கேட்குறேன், அவ்வளோதான். விலை கேட்க தான் வர அண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே இது எவ்வளோங்கண்ணா கிலோ? 120 ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பெரிய பெரிய பூவாக இருக்குது. இது பட்டன் ரோஸு. இது என்ன ரோஸ் தம்பி? தக்காளி ரோஸா? சரி சரி. இது வேறு. இது என்ன விலைங்க? சாமந்தி பூர்ணிமாங்களா? சரி. பூர்ணிமா, அது ஐஸ்வர்யா. சாமந்தி தான் பேர். ஐஸ்வர்யாவா? ஆமாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாங்க, விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா கடைக்கு வாங்க பாருங்க. எவ்வளோங்கண்ணா பூ ஒரு செண்டு? செண்டு 80 ரூபா. செண்டு 80ங்களா? இது 80ங்களா? அது 80. சரி சரிங்கண்ணா. கடைக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். விலையெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. எல்லாம் கம்மி தான். எவ்வளோக்கண்ணே காக்கட்டாம்பூ செண்டு? 100. சரி சரி. இது இது 80, 70. காக்கட்டாம்பூ 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 80 ரூபா. காக்கட்டாம்பூ 80. இது வந்து இது காக்கட்டான், கலர் காக்கட்டான், 2 காக்கட்டான் தான். விலை கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வகையான பூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா கடை வந்திருக்கேன் பாருங்கள். ஜேபி டெக்கரேஷன் சொல்கிறாரு. இங்கே வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜேபி டெக்கரேஷன்ஸ். நீங்கள் இந்த மாதிரி இந்த கல்யாண இதெல்லாம் எல்லாத்துக்குமே ஆ சரி சரிங்க. கம்மி ரேட்லேருந்து இருக்குது. சரி சரிங்கண்ணா. இதெல்லாம் நல்லா இருக்குதுங்கண்ணா. சேரீக்கு தகுந்த மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக்குண்ணா, ஆனால் ஒரிஜினல் மாதிரியே இருக்குது, அப்படியே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூவெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள். சேரீக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூவெல்லாம் ஒரு பாருங்கள் சூப்பராக இருக்குது. தோடெல்லாம் என்ன விலைங்கண்ணா? அது 100 ரூபாயில இருக்குமா? அப்படிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌன் கலர் சூப்பராக இருக்குது. ஃபேன்சி ஐட்டம் வச்சுருக்கிறாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னங்கண்ணா? இதுவும் பூ தான். மாலை பூ வைக்கிறது. குண்டுமைக்கு சடமையில். ஆமாம் மாலையில் வைக்கிறது. சரி சரிங்கண்ணா. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கம்மியாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேரீக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அழகாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. சேரீக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. வைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையான பூ கூட இப்படி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சேரீக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பூ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடை இருக்குது. பாவுசி மார்க்கெட் வாங்க. பாவுசி பூ மார்க்கெட் வாங்க. பூ பாருங்கள் அழகாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியெல்லாம் இருக்குன்ட்டு. பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜடவில்லை பொண்ணுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஜடவில்லை என்ன விலைங்கண்ணா? ஜடவில்லை 300 ரூபா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு வைக்கலாம். இது சிம்பிளாக இருக்குது. 100 ரூபாங்க. 100 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபா தான் இது. எவ்வளோங்கண்ணா? அது 300 ஜடைங்க. இது பேருங்கண்ணா? ஜவரி முடி கொண்டையோடையே வருது. 100 ரூபாங்களா? 300. இது 80ங்களா? 200. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்குது. பாருங்க அழகாக இருக்குது. ஒரு கடைக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கடையில் இல்லாத எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்குது. விலை கம்மியாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. அழகாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இங்கே பாருங்கள் பக்கத்து கடை. ரோஸெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. பிளாஸ்டிக் மாதிரி இல்லை, ஒரிஜினல் மாதிரி இருக்குது. குண்டு மல்லி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்கில். அழகாக இருக்குது. இது எவ்வளோ தம்பி? 50 ரூபா.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குண்டுமல்லி கட்டி வச்ச மாதிரியே வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் மாதிரியே சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு. இங்கே லேடிஸுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. மேக்கப் செட்டு பூரா இருக்குது. இந்த ரோஸ் எவ்வளோங்க? 20. நல்லாயிருக்கு பாருங்க. தாமரை, வெள்ளை தாமரை எவ்வளோ தம்பி? 10. சரி தம்பி. அப்புறம் விழுந்துருச்சுன்னு தெரியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூவெல்லாம் தாமரை வச்சுருக்குறாங்க. எவ்வளோங்க தாமரை? 10 ரூபாங்களா? இதுங்கண்ணா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேடிஸ் பூவெல்லாம் பாருங்க, அழகாக வச்சுருக்குறாங்க. மெடிசனுக்கு யூஸ் ஆகும். எதுங்க? ஒயிட் மெடிசனுக்கு யூஸ் ஆகுதாண்ணா? என்ன மெடிசனுங்கண்ணா? வாங்கிட்டு போய் சமையல் செய்கிறதுங்களா? சமையல் அவங்களுக்கு தெரியும், வாங்கி போகிறவங்க. வெள்ளை தாமரை மட்டும் மெடிசன் இருக்குது. இதுதானே வெள்ளை? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை தாமரை மெடிசனுக்கு இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை தாமரை மெடிசனுக்காக தான் நல்லா சொன்னார். எவ்வளோண்ணா இதெல்லாம்? இப்போ 10 ரூபா. 10 ரூபா. ஒயிட் வந்து 20 ரூபா வரைக்கும். ஓ சரி சரிங்க. 20 ரூபாங்களாம். பாருங்க, லேடிஸுக்கு தேவையானதெல்லாம் இங்கே இருக்குது. ஜடை பூ பாருங்கள், பிளாஸ்டிக் எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்குறாங்க. ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல்யாணத்துக்கு தேவையானது, இந்த அலங்காரம் பண்ணுறது, மாலைக்கு மாதிரி வச்சுருக்குறாரு. மாலைக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ பாருங்கள், ஜடவில்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அண்ணன் கடைக்கு வந்திருக்கேன். இவருக்கு அவங்க கடை ஓனரு. மாலை என்ன விலைங்க? சரி பரவாயில்ல, இருக்கட்டும் சொல்லுங்கள். 100 சாமந்தி 100ங்க. 100. அன்னைக்கு 100 எல்லாமே 100 ரூபா தான். 170 பெரிய மாலை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்குது. கலராக கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. 170 100 தான். வேலை பரவாயில்ல, கம்மியாக மார்க்கெட்டு பூ ரேட் எதுவோ அது அந்த மாதிரி மாறும். ஓ சரி சரி. இப்போ பூ விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லையா? கம்மியாக இருக்குது. சரி. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 1 கிலோ பூ வந்துட்டு 200 220 ரூபா போயிட்டு இருக்கு. சரி சரி. ஒரு மாலை ரேட்டு வந்து ஒரு லட்சம். 1 கிலோ மாலைக்கு 1 கிலோ பூவுக்கு 2 மாலை 3 மாலை தான். அதான் சரி சரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 24 மணி நேரமும் சேலம் மார்க்கெட் இருக்குது. பூ மார்க்கெட் 24 மணி நேரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்தீங்கன்னா எந்நேரம் பூ கிடைக்கும். பெரிய மார்க்கெட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தாமரை 5 ரூபா. நல்ல பெரிய பெரிய பூவாக இருக்குது பாருங்கள். இந்த அண்ணன் கடை தான் பாருங்கள். பூ விலையெல்லாம் கம்மியாக இருக்குது. எவ்வளோண்ணா பூ இப்போ? பரவாயில்லைங்களா விலை? எப்படி பூ விலை பரவாயில்லைங்களா? இப்போ கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது? கம்மி தான். சாமந்தி தான் ரொம்ப கம்மி. அப்படிங்களா? சரி கம்மி. மல்லிகைப்பூ வந்து கிலோ 1000 ரூபாங்களா? இப்போ எவ்வளோங்கண்ணா கிலோ? எல்லாமே 160. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு 160. வாங்க, அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா வாங்க, விலை கம்மியாக தான் இருக்குது. செண்டு 70தாங்க்கா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஜடவில் வந்து இங்கே பாருங்கள், சேரைக்கு தகுந்த மாதிரி சூப்பராக வச்சுருக்குறாங்க. இது என்ன பேருங்கக்கா? சம்மங்கி. சம்மங்கியில் வந்து கலர் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். சேரைக்கு தகுந்த மாதிரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்தீங்கன்னா வாங்க, சூப்பராக இருக்குது. சேரைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். செண்டு 70. அக்கா கடை பாருங்கள், அக்கா கடை, அக்கா பார்த்துக்கோங்க, அக்கா கடைக்கு வாங்க. அக்கா பாருங்கள்,
அக்கா தலையில் இது போட்டிருக்காங்க குளிருக்கு. ஆமாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தலைக்கு வைக்கிறதுக்கு அழகாக வச்சுருக்காங்க. ஓட்டால போட்டு தான் கடையெல்லாம் தூக்கணும். கேமரா எடுத்து பாருங்க கடையை போட்டதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ இவங்க எடுத்துட்டு போறாங்களா? எவ்வளோம்மா அது செண்டு குண்டுமல்லி? அது இல்லைம்மா, குண்டுமல்லி இல்லை, அது எவ்வளோங்க? மாலை 250 ரூபா மாலை. 250 ரூபா. கொஞ்சம் மட்டும் 250 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் வச்சுருக்குறாங்க பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய், சிறு நெல்லிக்காய். அக்கா கடை பாருங்க, பூ வாங்க வாங்க. அந்த அம்மா பூ கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. என்ன விலைங்கண்ணா அந்த கனகாமரம்? சென்ட் 300ங்களா? இதுங்கண்ணா 80. அதுங்கண்ணா சாமந்தி அண்ணா கடைக்கு வாங்க. வாவுசி மார்க்கெட்டு தான் இது. சென்ட் எவ்வளோங்க? சென்ட் அப்படியே 80 ரூபா. இது கலர் காக்கட்டும் 80ங்களா? சரி சரி, எவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். தம்பி கடை பார்த்துக்கோங்க, கடைக்கு வாங்க. இந்த பெரிய மலை என்ன விலைங்க? பெரிய மலை அப்படியா? சரி சரி, இது என்ன விலைங்க? எவ்வளோங்க? 2 மாலை 1200. பிளாஸ்டிக் தானே? இல்லை பிளாஸ்டிக் இல்லை, ஒரிஜினல் பூ தான். நான் பிளாஸ்டிக் நினச்சிட்டேன் பண்ண வரைக்கும். அதை பார்த்துட்டு வந்து தம்பி கடைக்கு வாங்க, ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப பிஸி இந்த மார்க்கெட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பூ கடைக்கு வந்துருமா. இந்த மாலை என்ன விலைங்கண்ணா? பெரிய மாலை எவ்வளோங்க? பெரிய மாலை 600ங்களா? சரி சரி. இதெல்லாம் துளசி மாலைங்கண்ணா? துளசி மாலை 100 ரூபா வரும். ஒன்று 100 ரூபா. 100 ரூபா வரும். சின்ன மாலை 100 ரூபா வரும். 100. விலையெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ரோஸ் மாலை 150 ரூபா வரும். சரிங்க, அந்த மாலை 180 ரூபா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், விலை கம்மியாக தான் இருக்குது அண்ணா கடையில். எல்லாமே விலை கம்மி தாங்க. இதுங்கண்ணா பெரிய மாலை இது. இந்த மாலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசு இருக்குது மாலை. இந்த மாலை 500 ரூபா வரும். 500ங்களா? இந்த மாலை 300 ரூபா வரும். பூ நிலவரில் எப்படின்னா விலையெல்லாம் பரவாயில்லைங்களா? மாலையெல்லாம் மாலை விலையெல்லாம் பரவாயில்லைங்களா? சரி சரிங்கண்ணா. அதுதான் எவ்வளோங்க முளம் இது? இது 50 ரூபா. டிசம்பர் பூ மூலம் 50 ரூபா. இது இது மார்க்கு மாலை 50. காக்கட்டாங்க? காரண்டா 40 ரூபா. கலர் காக்கட்டம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இது என்ன விலைங்க? கனகாம்பரம் மூலம் 30 ரூபா. 150. அது இருக்குல்ல, ரேட் அதிகம் போல். ஓ, பாட்டி பாருங்க வெத்தலை கடை வச்சுருக்குறாங்க. எவ்வளோம்மா கவலி? 50ங்களா? சரிங்கம்மா. ஆமாம்மா ஆமாம். 45. வெத்தலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள், பெரிய கடையாக இருக்குது. அண்ணன் தெரிஞ்சவர் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெத்தலை கடை பாருங்கள், எவ்வளோ வெத்தலை வச்சுருக்குறாரு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோங்களா வெத்தலை கவலி? கவலி எவ்வளோ? 50 ரூபா 45 ரூபா நல்ல ஒரு ரேட். பாருங்க, அண்ணன் கடைக்கு வாங்க, சீப்பாக கம்மியாக கொடுப்பாரு. பூ கடை கொடுத்தாங்கண்ணா? மாலை கடை அவருதா? சரி, அண்ணன் பாருங்கள், கடைக்கு வாங்க. நான் மாலை ரேட்டு சொல்லுங்கண்ணா. மாலை ஒவ்வொன்றா ரேட். இது என்ன ரேட்டுங்க? இது 500 ரூபா வரும். 500ங்களா? 4 மாலை. அதெல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா 250 ரூபா 300 ரூபா. இந்த மாலையெல்லாம் 300. ஆமாம், இதெல்லாம் எடுத்தீங்கன்னா 120 150. 100 120 இந்த மாதிரி 150. பாருங்க, பூ ரேட்டெல்லாம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ், விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாவூசி மார்க்கெட் வந்தால் வாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் பழக்கடை காய் கடை தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பழக்கடை பாருங்கள், எல்லாம் பழக்கடை தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மண்டி ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய மண்டி நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அண்ணா கடை தான் பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அண்ணா கடை தான் இது, வாழைப்பழ கடை பாருங்கள். அண்ணா உங்கள் பேர்? ஆறுமுகம். ஒரு கடைக்கு வாங்க. என்ன விலைங்கண்ணா பழம்? 3 ரூபாய்க்கு தான் போகுதுங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். பாருங்கள்லாம் பெரிய பெரிய தர வச்சுருக்காங்க. விலை கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. வாங்க உள்ளே போய் எடுத்துக்கிட்டானா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய தாராக வச்சுருக்கிறாரு பாருங்கள். விலை கம்மி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பழமே 3 ரூபா தான், ரொம்ப சீப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பெரிய தாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாவச்சி மார்க்கெட். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பழக்கடை ராஜா. இது 900 ரூபாய் கிலோ 900 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இல்லை கிலோ இல்லை, கிரேடு 10 கிலோ. 10 கிலோ 900ங்களா? ஒரு கிரேடு. ஒரு கிரேடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் என்ன விலைங்க? ஆப்பிள் இது மட்டுமா? என்ன விலைங்க பெட்டி ஆப்பிள்? இந்த பெட்டி வேணும்? இல்லை சொல்லுங்கள். 1550ங்களா? எவ்வளோண்ணா? இது 1550. 1550ங்களா? ஒரு எத்தனை கிலோங்கண்ணா? 10 கிலோ. சரி, இதுங்கண்ணா இது ஒரு 10 கிலோ இங்கே இருக்குங்களா? இது 20 கிலோ. 20 கிலோ எவ்வளோங்கண்ணா? இது வந்து 1500. இது 1500 கிலோ எவ்வளோண்ணா வருது? 75 ரூபா. இது என்ன ஆரஞ்சுங்கண்ணா? மால்ட்டா ஆரஞ்சு, பஞ்சாப் மால்ட்டா. கிலோ என்ன விலைங்க? கிலோ 75 ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த கடைக்கு வாங்க, விலையெல்லாம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிவி ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க, ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்குறாங்க பாருங்கள். கிவி ஃப்ரூட்ஸ் என்ன விலைங்கண்ணா? கிவி ஃப்ரூட்ஸ் என்ன விலை? சரி சரி. ஒரு பெட்டியில் 100 இருக்குங்களா? பாக்ஸ் வந்து 100 ரூபா ஒரு பாக்ஸு. சரி சரி. ஆரஞ்சு என்ன விலைங்கண்ணா ஒரு மூட்டை? 75 கிலோவா? 30 கிலோ. 30 கிலோ எவ்வளோ விலை? 75 ரூபா. கிலோ 75 ரூபா. சரி சரி. மாதுளைங்க 2150 ஒரு பெட்டி. 10 கிலோவா? அண்ணன் தான் ஓனர் பாருங்க, வாங்க. எத்தனை கிலோங்க? 10 கிலோ. இது 10 கிலோ திராட்சை வந்து பன்னீர் திராட்சை இல்லையா? 750 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 கிலோ பன்னீர் திராட்சை 750. இது இது எந்த ஆரஞ்சுங்கண்ணா? அது நாக்பூர் ஆரஞ்சு. எவ்வளோ? அது 1500 ரூபா கிரேடு. 1500. 1 கிலோ எவ்வளோண்ணா வருது? எவ்வளோண்ணா ஒரு கிரேடுக்கு? 20 கிலோ. 20 கிலோ 75 ரூபா. கிலோ வந்து 75. இது வந்து 1500 ரூபா ஒரு கிரேடு. ஒரு சோனா திராட்சை 900 ரூபா. இது சோனா திராட்சைங்களா? 900. 10 கிலோங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பூசணிக்காய் ஃபுல்லாக பூசணிக்காய் தான் வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய பூசணிக்காய் இருக்குது, வெள்ளை பூசணி. வெள்ளை பூசணிக்காய் என்ன விலைண்ணா கிலோ? கிலோ என்ன விலை? 20. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பூசணிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஒரு வெள்ளை பூசணிக்காய். வெள்ளை பூசணிக்காய் பாருங்க, எடுத்துக்காமா? பூசணிக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூசணிக்காய் வச்சுருக்காங்க வாங்க. எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய மண்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கிலோனா வச்சுருக்காங்க அப்படியே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்மி தான் இருக்குது. சேலம் பொறுத்த வரைக்கும் காய்கறி விலையெல்லாம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பூசணி கடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் அண்ணாமலை அலமேலு அம்மாள் கடை பேர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா கடைக்கு வருங்க. எவ்வளோங்க அண்ணாச்சி? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பழமெல்லாம் விலை கம்மி தான். வாங்க அக்கா கடை தான் வாங்க. பாருங்க அண்ணா கடைக்கு தான் வந்திருக்கோம். பழமெல்லாம் பாருங்கள் ஹரிகரன் ஒரு பேர் எவ்வளோ பழம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஆரம்பிங்கண்ணா மால்டா இருக்குது. எவ்வளோண்ணா கிலோ? 100. இதுங்கண்ணா சாத்துக்குடி 100. 240. 200. சரி. இந்த கொய்யாக்காண்ணா என்ன கொய்யாண்ணா? சைவான் தைவான் கொய்யாவா? சரி சரி. திராட்சைங்கண்ணா? அது 200. சீட்லெஸ் 200. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. வாங்க விலை கம்மியாக தான் இருக்குது. வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தைவான் கொய்யாவா? விலை கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோண்ணா கொய்யாக்காய் கிலோ? 120. இது டெல்லி ஆப்பிள் கிலோ வந்து 240. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 240 ரூபா. ஆப்பிள் சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபாரின் ஆப்பிளுங்களா? என்ன ஊருங்களா? நியூசிலாண்டா? நியூசிலாண்டுன்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு பழம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்பூர் இப்போ மாதுளை. ஏன்னா நாட்டு மாதுளை நாட்டு பழம். எவ்வளோண்ணா? 240. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு மாதுளை இப்படி தான் இருக்கும். இதுதான் நாட்டு மாதுளை 240. அது என்ன மாதுளைங்கண்ணா? அது காப்பூல். காப்பூல் அது 300 ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாட்டு மாதுளை. பார்த்துக்கோங்க இதுதான் நாட்டு மாதுளை. நாட்டு மாதுளை கிடைக்கிறது பெரிய விஷயம் தான். ஆனால் நீங்கள் வச்சுருக்கீங்க. இது ஆப்பிள். இது ஆப்பிளுங்கண்ணா? அது டெல்லி டெல்லி ஆப்பிள் தான் 260. 200ங்களா? 240. அது என்ன ஆப்பிளுங்கண்ணா? எல்லாமே பெருசு. ஓ இது என்ன ஊராண்ணா? அது வந்து நியூசிலாந்து. நியூசிலாந்து ஆப்பிள். இது வந்து டெல்லி ஆப்பிள். இது எவ்வளோங்கண்ணா? கமலா ஆரஞ்சு 140. கமலா ஆரஞ்சு 140. இதுங்கண்ணா மேங்கோ 220. பச்சையாங்கண்ணா பழமாங்கண்ணா? இது பழக்காய் 2 நாள் ஆகும். ஓ சரி சரி. சாத்துக்குடி 100. ஆப்பிள் 200.